வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். 70களுடைய இறுதியில் மத்தியில் ரஜினிகாந்த் வந்தார். 70களுடைய தொடக்கத்தில் கமலஹாசன் கதாநாயகனாக நடிக்க ஆரம்பித்தார். அதாவது அப்போ வந்து சிவகுமார் ஹீரோ, கமல் செகண்ட் ஹீரோ, அப்புறமா கமல் ஹீரோ, ரஜினி செகண்ட் ஹீரோ அப்படின்ட்டுலாம் வந்துட்டு இருந்த காலகட்டம். அந்த சமயத்தில் தான் ஒருத்தர் அப்படி வந்து அடி நின்னார். அவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இப்போ விஜயகாந்தனுடைய மார்க்கெட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டே வருது. கமல் மார்க்கெட் எப்படி ஏறி இருக்கோ அதே போல் ரஜினிகாந்த் மார்க்கெட் எப்படி ஏறி இருந்துச்சோ அதே போல் விஜயகாந்த் மார்க்கெட்டே ஏறிக்கிட்டே இருக்கு. கமலுக்கு ஒரு கூட்டம், ரஜினிகாந்த் சாருக்கு ஒரு கூட்டம், விஜயகாந்த் சார் கேப்டனுக்கு ஒரு கூட்டம் அப்படின்னா வளர்ந்துக்கிட்டே இருக்கு. இந்த சமயத்தில் பிரபு சங்கிலி படத்தின் மூலமாக அறிமுகமாகிறாரு. கார்த்திக் அலைகள் ஓய்வதில்லை மூலமாக அறிமுகமாகிறாரு. மோகன் நெஞ்சத்தை கில்லாதே, மூடுபனி, கிளிஞ்சல்கள் அப்படின்னு அவர் என்ட்ரி ஆகி பயணங்கள் முடிவதெல்லாம் பட்டார்னு பெரிய பயணத்தை தொடங்குறாரு. அதுக்கப்புறம் பூவிலங்கு மூலமாக முரளி வர்றாரு கவிதாலயா பேனரில். இப்படி வரிசையாக ஒவ்வொருத்தங்களாக வந்துட்டு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக கண்டறியப்பட்டு ஒரு பட்டத்தில் ஆக்ஷன் தெரிக்க விடுகிறவராக கேப்டன் விஜயகாந்த் இருக்கார். அந்த சமயத்தில் அவருடைய ரூட்டையே இந்த பக்கமும் போகலாம் அந்த பக்கமும் போகலாங்கிற மாதிரி விரிவுபடுத்திய படம் அப்படின்னு தான் சொல்லணும். ரூட்டை மாற்றுறதுன்னு சொல்ல முடியாது. அப்படி அவருடைய ஏரியா வந்து விரிவடையுது. அப்படி வந்த படத்தில் முக்கியமான படம் வைதேகி காத்திருந்தாள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதே போல் இன்னொரு படம் முழுக்க எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு காரணம் வந்து படம் முழுக்க விஜயகாந்த் சார் வந்து வேஷ்டியிலே ஜம்முன்னு இருப்பாருங்க. படம் முழுக்க வேஷ்டி தான். நினைவே ஒரு சங்கீதம், கே ரங்கராஜ் சார், பாரதி ராஜாவுடைய சிஷ்யர், உதயகீதம்லாம் கொடுத்தார் இல்லையா. கே ரங்கராஜ் சாருடைய டைரக்ஷனில் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசையில் விஜயகாந்த் ராதா நடித்த அந்த படம் இருக்குல்ல. நான் காரைக்குடியில் இருக்கும்போது பாண்டியன் தியேட்டரில் படம் ரிலீஸ் ஆச்சு. பல முறை பார்த்து ரசித்த படம். விஜயகாந்துக்காக பல தடவை பார்த்தேன், இளையராஜாவுக்காக பல தடவை பார்த்தேன், ராதாவுடைய மெச்சூர்டான ஒரு நடிப்பு அதுக்காக பல தடவை பார்த்தேன். எல்லா பாடல்களையுமே அடி பொழந்து கொடுத்துருப்பார் இசைஞானி அவர்கள். அதில் ஒரு பாட்டு, அதுலேயும் குறிப்பாக அந்த பெண் பாடுற பாட்டு, ஜானகி அம்மாவோட வாய்ஸு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு சந்தோஷமாகவும் வரும், சோகமாகவும் வரும். சந்தோஷமாக ராதா பாடுற மாதிரி படத்தில் இருக்கும். அதற்கு பிறகு ராதாவுக்கு ஒரு நோய் வந்துடும், தலையெல்லாம் வெடிக்கிற அளவுக்கு அவங்க கதற ஆரம்பிச்சிருவாங்க. அந்த சமயத்தில் விஜயகாந்த் ஆறுதலாகவும் தேர்தலாகவும் இருந்து பக்கத்துணையாக இருப்பாங்க. அப்பா விஜயகாந்த் சார் பாடுற பாட்டு அது கொஞ்சம் சோகப்பாட்டு. அதே பாட்டு சோகமாக. இப்போ அந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுங்க. இந்த பாட்டை எழுதுனது வந்து கங்கை மரன் சார். எவ்வளவு எளிமையாக அந்த கதையை உணர்த்த வேண்டுமோ, அந்த கருவை சொல்ல வேண்டுமோ, கணத்தை வலியுறுத்த வேண்டுமோ, அவ்வளவு சிம்பிளான வரிகளில் ரொம்ப அழகாக நம்ம மனசில் அப்படி உட்கார வச்சுருப்பார் அந்த பாட்டை. கங்கை மரன் சார் பாட்டு எழுத, அண்ணன் இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைக்க, ஜானகி அம்மா இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. அந்த பக்கம் எஸ்பிபி சார் பாடியிருப்பாங்க. எடுத்து வச்ச பாலும் விரிச்சு வச்ச பாயும் வீணாகத்தான் போகுது, அந்த வெள்ளி நிலா காயுது. எடுத்து வச்ச பாலும் விரிச்சு வச்ச பாயும் வீணாகத்தான் போகுது, அந்த வெள்ளி நிலா காயுது. இந்த இடத்துல ஜானகி அம்மாவுடைய குழைவு வந்துடும். அடவா மாமா கொஞ்சவா மாமா, அடவா வா மாமா கொஞ்சவா வா வா மாமா. எடுத்து வச்ச பாலும் விரிச்சு வச்ச பாயும் வீணாகத்தான் போகுது, அந்த வெள்ளி நிலா காயுது. இந்த படத்தில் வந்து விஜயகாந்த் சார் அங்கே இருக்கிற டூரிங் தேட்டரில் வந்து படம் பார்க்க வந்திருப்பார். அப்போ ஆம்பளை மாதிரி மீசை இசையெல்லாம் போட்டுக்கிட்டு தலைக்கு துண்டெல்லாம் கட்டிக்கிட்டு ராதாவும் பக்கத்தில் வந்து உட்காந்து விஜயகாந்தை சீண்டுவாங்க. இந்த காட்சி வந்து படத்தில் இருக்கும். பாட்டுக்குள்ளாரையும் வரும், விஜயகாந்த் பாடுகிற அந்த பாட்டுக்குள்ளாரையும் வரும். இப்போ இங்கே சந்தோஷமாக பாடுவாங்க.
நாடோடி மண்ண நான் பார்த்து வந்த நம்மூரு தேட்டரில் அதை நீ பார்த்தும் திருந்தவில்லை. தூங்காதே தம்பி பாட்டொன்னு சொல்லு உன் காதில் கேட்கலையா, அதை கேட்டாலும் தூங்குறியா. தூங்கினா என்ன மெட்டு பாருங்க, தூங்கினால் தாங்குமா ஆசமேனி. அடுத்தாப்புல கங்கை அமரன் சாருடைய ஸ்டைல் இது. தாங்கவா வாங்கவா ஏந்தவா நீ ஏ ஹீரோ நீதான் உன் ஜோடி நான் தான். எடுத்து வச்ச பாலும் விரிச்சு வச்ச பாயும் வீணாகத்தான் போகுது, அந்த வெள்ளி நிலா காயுது. எவ்வளவு சிம்பிளா பார்த்தீங்களா. நாடோடி மண்ணை நான் பார்த்து வந்தேன் நம்மூர் தேட்டரில், அதை நீ பார்த்தும் திருந்தவில்லை. தூங்காதே தம்பி தூங்காதே பாட்டு உங்காதில் கேட்கலையா, அதை கேட்டாலும் தூங்குறியா. தூங்கினால் தாங்குமா ஏன் ஆசமேனி, தாங்கவா வாங்கவா ஏந்த வாணி, என் ஹீரோ நீ தான் ஓஞ்சோடி நான் தான். எடுத்து வச்ச பாலும் விரிச்சு வச்ச பாயும். கேட்டு பாருங்களேன். அதே போல அடுத்தாப்புல ஜானகி அம்மா, உன்னாலதானே பெண்ணானே நானே கண் தூங்கினாளாச்சு, சின்ன பொன்மேனி நூலாச்சு. முன்னால வாயே ஒன்னாச்சும் தாயே நான் கேட்டும் பார்த்தாச்சு, இன்னும் ஏதேதோ போலாச்சு. என்ன ரொம்ப இயல்பா எழுதியிருக்காரு பாருங்க கங்கை அமரன் சார். அப்படிதான் அவர் அசகாய சூரன், சகலகலா கங்கை அமரன் அவர். உன்னால தானே பெண்ணானேன் நானே கண் தூங்கி நாளாச்சு, தூக்கமே வர்றதில்லை, சின்ன பொன்மேனி நூலாச்சு. முன்னால வாயேன் முன்னாடி கொஞ்சம் வாயேன் ஒன்னாச்சும் தாயேன் நான் கேட்டும் பார்த்தாச்சு, இன்னும் ஏதேதோ போலாச்சு. நீ தரலையா, இன்னும் ஏதேதோ போலாச்சு. தேகமோ நோகுது தேடும்போது, ஜாமமோ ஆகுது வாடும்போது. என்னங்க சின்ன பூவு வாசம் ஒன்னைத்தானே தேடும். முன்னால வாயே ஒன்னாச்சுந்தாயே நான் கேட்டும் பார்த்தாச்சு, இன்னும் ஏதேதோ போலாச்சு. தேகமோ நோகுது தேடும்போது, ஜாமமோ ஆகுது வாடும்போது, சின்ன பூவு வாசம் ஒன்னைத்தானே தேடும். எடுத்து வச்ச பாலும் விரிச்சு வச்ச பாயும் வீணாகத்தான் போகுது, அந்த வெள்ளி நிலா காயுது. அடவா மாமா கொஞ்ச வா மாமா, அடவா வா மாமா கொஞ்ச வா 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 மாமா. எடுத்து வச்ச பாலும் விரிச்சு வச்ச பாயும் வீணாகத்தான் போகுது, அந்த வெள்ளி நிலா காயுது. இந்த பாட்டை இவங்க தான் பாடணும்னு அழகாக தீர்மானிச்சிருப்பார் இசைஞானி இளையராஜா. கேப்டன் விஜயகாந்த் ரொம்ப நடுவுகிட்டு எடுத்து ரொம்ப அழகாக கிராமத்து கேரக்டரு, கிராமத்து சப்ஜெக்டு, ராதா மேலே வச்சிருக்கிற அந்த அன்பு, காதல், கருணை, வாஞ்சை, பிரியம் கொன்னுடுவார் மனுஷன். பிரமாதமாக விஜயகாந்தனுடைய மிகச்சிறந்த படங்களில், கேப்டனுடைய ஆகச்சிறந்த படங்களில் நினைவே ஒரு சங்கீதம் அப்படிங்கிற படமும் இருக்குது. இந்த படத்தினுடைய பாடல்களும் அப்படித்தான் ஒரு சங்கீதம் போல் அந்த நம்மளுடைய நினைவுகளில் உட்காந்துக்கிட்டு ஜாலமிட்டுக்கிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட வாழ்வெல்லாம் பாட்டில் வரக்கூடிய இந்த பாட்டு உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாட்டை கேட்டு பாருங்கள். வணக்கம் தம்பி.